கேரக்டர் ஆர்க் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி நிறைய தடவை பேசியிருக்கோம். ஒரு கதாபாத்திரம் ஒரு கதையை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இருக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மாறுறாங்க, என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய தடவை பேசியிருக்கோம். ஆனால் இங்கே பாக்யலட்சுமியில் மட்டும் எப்போவுமே அதில் ஒரு தெளிவே இருக்காது. நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீசன் 1 பாண்டியன் ஷோஸும் சரி, பாக்யலட்சுமியும் சரி, அந்த வாரத்துக்கு யாராச்சும் வில்லன் வில்லி ஆகணும்னு சொல்லிட்டு யாரையாச்சும் சும்மா திடீர்னு கெட்டவங்களாக்குவாங்க, நல்லவங்களாக்குவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா இனியா ஒரு வாரம் ஃபுல்லாக லூஸ்தனமாக ஏதாவது பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் செடியன் ஏதாவது பண்ணுவார். எழிலால் பிரச்சனைகள் வரும். ஆனால் எழில் அம்மாவுக்கு உறுதுணையாக இருப்பார். இப்போ எழிலே அவங்க அம்மாவை புரிஞ்சுக்காமல் நான் பணம் கொடுக்குறேன்னு எதையோ பேசிகிட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இனியா அது கல்யாணத்தை முடிச்சு ஹனிமூன் போயிட்டாங்க. அவ்வளோ பிரச்சனைகள், கலையபரங்கள், என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, எதை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க ஊரில் இருக்கவங்க இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அம்மாவுடைய 2 ரெஸ்டாரண்ட்டும் போயிடுச்சு. அது காரணத்தினுடைய மாமனார் தானே அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது யாருமே நம்பலை. அப்படிங்கும் பொழுது அவங்களாச்சு அவங்க மாமனாரை மோசம்தான் அப்படிங்கிறத நம்பி அவர்கிட்ட நீ எல்லாம் பெரிய மனுஷனாயா சி அப்படிங்கிற மாதிரி கேட்டு கடைசியில் அசிங்கமாயோ அவமானமாயோ அவரே அந்த ரெஸ்டாரண்ட்டை திருப்பி கொடுத்துருவாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாக்கியா தன்னுடைய சொந்த முயற்சியாக திருப்பி ஒரு குட்டி கடையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் முதல்ல இருந்துன்னு ஆரம்பிக்கும் பொழுது அதை யாரும் புரிஞ்சுக்காமல் இந்த வீட்டில் காயப்படுத்துகிற மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது. ஈஸ்வரி இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு எப்பயும் போல் பேசுகிறது. அதையும் இவங்க பொறுத்துக்கிட்டே இருக்கிறது. எத்தனை நாள் டிவோர்ஸ் ஆனதுக்கு பிறகும் இவங்க வாழ்க்கையில் முடிவுகளை ஈஸ்வரி எடுப்பாங்க, அதை பற்றி பேசுவாங்கங்கிறது ஒரு பக்கம். இதில் கதை ஏன் இந்த பக்கம் போகுது, இதனால் இந்த கதையில் எடுத்து என்ன சொல்ல வராங்க, என்ன நடக்க போகுது, சும்மா பிரச்சனைகள் நிறைய இருக்கும், பிரச்சனையை தாண்டி தாண்டி வந்துகிட்டே இருப்பாங்க. வேறு எதுவும் இந்த கதையில் எதுவும் கிடையாது. மெகா சீரியல்னால் இங்கே லாஜிக் பார்க்காம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இழுத்து கொண்டு போயிட்டு முடியும்னு சொல்லி தயவு செஞ்சு முடிச்சிருங்களேன் எல்லாரும் கெஞ்சற அளவுக்கு வச்சதுக்கப்புறம் தான் முடிக்க போகிறாங்களாங்கிற கேள்வி இருக்குது. நடுவில் எத்தனையோ ட்ராக் வந்துச்சு. ராதிகாவுடைய ட்ராக் இருந்துச்சு, ராதிகா ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி ட்ராக் இருந்துச்சு, பழனின்னு ஒருத்தரை கொண்டு வந்து அதில் ஒரு ட்ராக் இருந்துச்சு. எங்கெங்கேயோ கதையை கொண்டு போயிட்டு கடைசியில் எங்குமே இல்லாமல் சும்மா இழுத்துட்டு போவோம் அப்படின்னு இழுத்துட்டு போகிற கதையை பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த சுதாகர் அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பிடுங்கி விட்டதுக்கப்புறமே இவங்க முறையாக சண்டைகள் போடாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு கிடைச்ச காசை வாங்கிக்கிட்டு பேசாமல் போய் வேலையை பார்த்துட்டு இருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? இனியாவோட கதாபாத்திரம் தன்னுடைய தாய்க்காக பேசுமா இல்லை திருப்பி சுயநலமாக தான் இருக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு மறக்காமல் இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.